உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ விவிலி வாசிப்பு திட்டத்தின் 44ஆம் நாளுக்குள் நாம் இன்று நுழைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த டேபர்நாக்கிள் திருவுறைவிடத்தை அதை கட்டுறது, அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை பற்றி ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி நம்ம விடுதலை பயணம் தொடர்ந்து 27ஆம் அதிகாரமும் 28ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். 2 அதிகாரம். 27 ஆண்டவர் எரிபலி செலுத்துறதுக்கான ஒரு பீடத்தை கட்ட சொல்வார். அப்போது அந்த 2வது அறைக்குள்ளே, அதாவது தூயகம் இருக்கு இல்லையா, அந்த உடன்படிக்கை பேழை வச்சுருக்காங்க. அதுக்கு வெளியே குருக்கள் பணிபுரிய இடத்துல 2 பீடங்கள் இருக்கும், 2 மேஜைகள். ஒன்று இந்த எரிபலிகளை செலுத்துறதுக்கான அந்த பீடம், இன்னொன்று அந்த திருமுன்னிலையின் அப்பத்தை, அந்த பிரெட் ஆஃப் ப்ரெசன்ஸ் வைக்கிறதுக்கான அந்த மேஜை. ஸோ 2 டேபிள் இருக்கும். இன்றைக்கே அந்த எரிபலி செலுத்துறதுக்கான பீடம், அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே கூட அந்த திருவுறைவிடத்தினுடைய அந்த அவுட்டர் கோட், அந்த முற்றம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான அந்த விளக்கங்கள்லாம் ஆண்டவர் கூறுவார். அதே போல் விளக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் சொல்லுவார். 28வது அதிகாரத்தில் குருக்களுக்கான உடைகள், அவங்களுடைய அங்கிகள்லாம் எப்படி இருக்கணும், அதுக்கும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நம்மளோட குருக்கள் போடுற அந்த அங்கிகளுக்கும் உடைகளுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். இன்றைக்கி நம்ம 2வது வாசகமாக லேவியர் 20வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம், பரிசுத்தத்தினுடைய அந்த எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி அந்த கட்டளைகள்லாம் மீறினா என்ன நடக்கும், கீழ்ப்படியிலனா அதனால் வரக்கூடிய தண்டனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். 3வது நம்ம திருப்பாடல் 119 வாசிச்சிட்ருக்கோம். அதனுடைய 2வது பகுதி 57ஆம் வசனத்திலிருந்து 120 வசனங்கள் வரைக்கும் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். நாளைக்கு 3வது பகுதி 121லேருந்து 176 வாசித்து நம்ம முடிச்சிடுவோம் நாளைக்கு. ஸோ இது எல்லாமே ஆண்டவருடைய திருச்சட்டத்தை புகழக்கூடிய, அதை அன்பு செய்கிறது எப்படின்றத பற்றி நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் கற்றுக்க போகிறோம். அந்த 119 திருப்பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பாடல், நம்ம மிஸ்ஸே பண்ணிடவே கூடாது. சரி, இன்றைய தினத்திற்கான 3 கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய கோயிலில், நம்மளுடைய கத்தோலிக்க ஆலயங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் இந்த திருவுறைவிடத்தில் செய்ய சொல்வார். விடுதலை பயணம் 27ஆம் அதிகாரத்தில் அது என்னான்னு கவனித்து கொண்டே வாசிப்போம். 2வது, ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறத பற்றி இன்றைக்கி திருப்பாடலில் பேசப்பட்டிருக்கும். அது எங்கே வருது அப்படின்றத நோட் பண்ணி கவனித்து கொண்டே வாசிப்போம். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கான 119 திருப்பாடலில் வரும். அதுவும் எங்கன்றதையும் கவனித்து கொண்டே நம்ம வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 27. சித்தீம் மரத்தால் ஒரு பலிபீடம் செய். நீளம் 5 முழம், அகலம் 5 முழமாக பலிபீடம் சதுர வடிவமாயிருக்கட்டும். அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய். கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும். பின் அதை வெண்கலத்தால் மூடு.
பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள், அள்ளுக்கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய். அதை சுற்றி வலை பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய். 4 மூலைகளிலும் 4 வளையங்களை பொருத்துவாய். பலிபீடத்தின் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே வலை பின்னலை பொருத்து பலிபீடத்தின் தண்டுகளை சித்திம் மரத்தால் செய்து அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய். பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களில் செலுத்தப்படும். பலகைகளை சேர்த்து உள்கூடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும். மலைமேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும். திரு உறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை 100 முழ நீளத்திற்கு போட வேண்டும். அதற்கு 20 தூண்களும் வெண்கலத்தில் 20 பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. அவ்வாறே வடபக்கத்தில் 100 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவற்றுடன் 20 தூண்களும் 20 வெண்கல பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகல பகுதி 50 முழ தொங்கு திரைகளாலும் அதற்கான 10 தூண்களாலும் 10 பாத பொருத்துகளாலும் அமையும். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் 50 முழம். அதன் ஒரு பகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமையும். மறுபகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமைக்கப்படும். நடுப்பகுதியில் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த 20 முழ தொங்கு திரை முற்றத்தின் நுழைவாயிலாக விளங்கும். அதற்காக 4 தூண்களும் 4 பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும். முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். அவற்றின் கொளுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துகள் வெண்கலத்தாலும் செய்யப்படும். முற்றத்தின் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 5 முழம். திரைகள் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலானவை. பாத பொருத்துகள் வெண்கலத்தாலானவை. திரு உறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருள்களும் அங்குள்ள கொளுத்துகளும் முற்றத்தில் உள்ள எல்லா கொளுத்துகளும் வெண்கலமாயிருக்கும். விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன் உள்ள தொங்கு திரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்துக் கொள்ளட்டும். தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது. விடுதலை பயணம். அதிகாரம் 28. எனக்கு குருத்துவ பணிபுரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாத்தாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல். எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திருவுடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைகளாவன: மார்பு பட்டை, ஏப்போது, அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும்
முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கைதேர்ந்த வேலைப்பாடுடன் ஏப்போதை அமைக்கட்டும். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு. ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும், அதை போலவே பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும். பன்னிற மணிக்கற்கள் 2 எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய். அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை 2ஆம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல்வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போதின் தோள்பட்டையில் பொருத்திவிடு. இவை இஸ்ரவேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசும்பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 சாண் அகலம் 1 சாண் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிக பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவை யாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்படட்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 குலங்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்கள் செய்து அந்த 2 வளையங்களையும் மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களில் மாட்டிவிடு. சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னல் அழகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு. இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போதின் பின்னல் அழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போதின் மேல் படிந்தும் நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையின் மேல் உள்ள இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மிமையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதில் தலை நுழைய ஒரு திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிழியாதிருக்கட்டும். அதன் விளிம்பெங்கும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும்
முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல், பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு. திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளிவருகையிலும் அதன் ஒலி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசும்பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்துவை. அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருள்கள், அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றில் உள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும், இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்க பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றி மேல் நிற்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாட்டுடன் ஓர் இடைக்கச்சையையும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியனவாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய். அவர்களுக்கு அருள் பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் உனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போதும் தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும் போதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள். இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்குள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது. லேவியராகமம் அதிகாரம் 20. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் புதல்வரிலோ இஸ்ரேலில் தங்கும் அந்நியரிலோ யாரேனும் தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தால் நாட்டு மக்கள் அவனை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். அவனை எதிர்த்து நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி திருப்பெயரை மாசுபடுத்தி தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்கிற்கு கொடுத்ததால் அவனை அவன் இனத்தில் இராதபடி அழிப்பேன். தன் வழிமரபில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தும் நாட்டு மக்கள் அவனை கொலை செய்யாது விட்டுவிட அவன் தலைமறைவாயிருந்தால் நான் அவனையும் அவன் குடும்பத்தையும் எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொள்வேன். மோலேக்கின் ஒழுக்க கேட்டில் ஈடுபட்ட அவனையும் அவனை பின்பற்றிய யாவரையும் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். குறி சொல்வோரையும் மை போடுவோரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர்களை அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன். எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுள். என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள். நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர். தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும். தம் தந்தையையும் தாயையும் சபிப்பவரின் குருதி பழி அவர் மேலேயே இருக்கும். அடுத்திருப்பவன் மனைவியோடு உடலுறவு கொள்பவனும் அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் தந்தையின் மனைவியோடு உடலுறவு கொள்பவன் தன் தந்தையை வெற்றுடம்பாக்கினான். எனவே இருவரும் கொலை செய்யப்படுவர். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். ஒருவன் தன் மருமகளோடு உடலுறவு கொண்டு முறைகேடாக நடந்து கொண்டால் இருவரும் கொல்லப்படுவர். அவர்களது குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். பெண்ணோடு உடலுறவு கொள்வது போன்று ஆணோடும் உடலுறவு கொண்டால் அவ்வாறு செய்வது அருவருப்பு. இருவரும் கொல்லப்பட வேண்டும். இருவரின் குருதி பழியும் அவர்கள் மேலேயே இருக்கும்.
ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் மணம் செய்தால் அது பெருந்தவறு. அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். விலங்கோடு ஒருவன் புணர்ந்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த விலங்கையும் கொல்ல வேண்டும். ஒரு பெண் ஏதேனும் ஒரு விலங்கோடு புணர்ந்தால் அந்த பெண்ணையும் விலங்கையும் கொல்ல வேண்டும். அத்தகைய எந்த உயிரும் சாக வேண்டும். அவற்றின் குருதி பழி அவற்றின் மேலேயே இருக்கும். யாரேனும் ஒருவன் தன் தந்தைக்கு அல்லது தாய்க்கு பிறந்த மகளோடு, அதாவது அவன் சகோதரியோடு உடலுறவு கொண்டால், அவளும் அதற்கு இணங்கினால் அது வெட்கக்கேடான செயல். அவர்கள் தங்கள் இனத்தாரின் முன்னிலையில் அழிக்கப்படுவார்கள். தன் சகோதரியை வெற்றுடம்பாக்கிய அவன் தன் தீவினையை சுமப்பான். மாதவிலக்கில் இருக்கும் ஒருத்தியுடன் ஒருவன் உடலுறவு கொண்டால், இருவரும் தங்கள் உதிர ஊற்றை திறந்ததால் அவர்கள் தங்கள் இனத்தாரிடையே இல்லாதபடி அழிக்கப்படுவார்கள். உன் தாயின் சகோதரியையோ உன் தந்தையின் சகோதரியையோ வெற்றுடம்பாக்காதே. மீறுபவர் தங்கள் உடலை இழிவுபடுத்தியதால் தங்கள் பழியை தாமே சுமப்பர். ஒருவன் தன் தந்தையின் சகோதரனின் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் தந்தையின் சகோதரனை வெற்றுடம்பாக்கினான். எனவே அவர்கள் தங்கள் பாவத்தை தாமே சுமப்பர், பிள்ளையின்றி இறப்பர். ஒருவன் தன் சகோதரன் மனைவியோடு உடலுறவு கொண்டால் அவன் தன் சகோதரனை வெற்றுடம்பாக்குகிறான். எனவே அவர்கள் பிள்ளையின்றி இருப்பர். நீங்கள் குடியிருப்பதற்காக உங்களை நான் கொண்டு போகிற நாடு உங்களை கக்கிவிடாதபடி நீங்கள் என் அனைத்து நியமங்களை பற்றி கொண்டு அவற்றிற்கேற்ப வாழுங்கள். உங்களுக்கு முன்பாக நான் விரட்டியிருக்கிற வேற்றினத்தாரின் செயற்படி நடக்க வேண்டாம். மேற்குறிப்பிட்ட செயல்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களின் நாட்டை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று கூறினேன். பாலும் தேனும் ஓடும் அந்த நாட்டை உங்களுக்கு உடைமையாக்கினேன். உங்களை மக்களினங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நான். எனவே நீங்கள் தீட்டற்ற விலங்குகளுக்கும் தீட்டான விலங்குகளுக்கும் தீட்டான பறவைகளுக்கும் தீட்டற்ற பறவைகளுக்கும் வேறுபாடு கண்டு, தீட்டென்று நான் உங்களுக்கு சொல்லிய விலக்கப்பட்ட விலங்காலும் பறவையாலும் தரையில் ஊர்ந்து செல்லுகின்ற எந்த ஒரு பூச்சியாலும் உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாது இருப்பீர்களாக. எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக. ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்களினின்று பிரித்தெடுத்தேன். குறி சொல்லும் அல்லது மை போட்டு பார்க்கும் எந்த ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர்களின் குருதி பழி அவர்கள் மேலேயே இருக்கும். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூரும். நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன். உம் ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன். உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன், காலம் தாழ்த்தவில்லை. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். நீதி நிறை உம் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன். உமக்கு அஞ்சி நடப்போர் யாவர்க்கும் உம் நியமங்களை கடைபிடிப்போர்க்கும் நான் நண்பன். ஆண்டவரே, உமது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கேற்ப உம் ஊழியனுக்கு நன்மையை செய்துள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர்.
எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள். நானோ முழு மனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று. நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் கைகளே என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சியுறுவர். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். செருக்குற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன். உமக்கு அஞ்சி நடப்போர், உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. உம் வாக்கை நான் நம்புகின்றேன். உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன். புகைப்படிந்த தோற்பை போல் ஆனேன். உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லை. உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பேர். உமது திருச்சட்டப்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி வெட்டினர். உம் கட்டளைகளெல்லாம் நம்பத்தக்கவை. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றனர். எனக்கு துணை செய்யும். அவர்கள் பூ உலகினின்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்துவிட்டனர். நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை. உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிறழாமை. நீர் பூ உலகை உறுதியாயிருக்கச் செய்தீர். அது நிலை பெற்றுள்ளது. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை. என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர். நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன். உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது. ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை.
ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியான உம் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன். ஆண்டவரே, மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன். உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன். ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர், ஆனால் உம் நியமங்களினின்று நான் பிறழவில்லை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும். இருமனத்தோரை நான் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். தீயன செய்வோரே, என்னை விட்டு விலகுங்கள். என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கியருளும். எனது நம்பிக்கை வீண் போக விடாதேயும். என்னை தாங்கிக் கொள்ளும். நான் மீட்பு பெறுவேன். எந்நாளும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கி தள்ளுகின்றீர். அவர்களின் சூழ்ச்சிகள் வீணாய் போகும். பூ உலகில் பொல்லார் அனைவரையும் நீர் களிம்பென கருதுகின்றீர். ஆகவே நானும் ஒழுங்குமுறைகள் மீது பற்று கொண்டுள்ளேன். உம்மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்க்கின்றது. உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த விவிலிய வாசிப்பு பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்களுடைய திருச்சட்டத்தை, உங்களுடைய வார்த்தைகளை, இந்த பைபிளை எங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய வரத்தை தாங்க ஆண்டவரே. இந்த திருப்பாடல் ஆசிரியர் 119 ஆசிரியர் எந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு நாங்களும் நேசிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் விட, யாரையும் விட உங்களுடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அம்மா, இறை வார்த்தையின் தாயே, இந்த பைபிளுடைய தாய் நீங்கள் தான்மா. ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு கற்பித்தரலும். அந்த நுண்ணறிவை எங்களுக்கு தந்தரலும். மெய்யுணர்வின் ஆவியும் ஞானத்தையும் புரிதலையும் எங்களுக்கு பெற்று தாங்கம்மா. தூய ஆவியானவரிடமிருந்து இந்த கொடைகளை எங்களுக்கு பெற்று தாங்கம்மா. ஆண்டவருடைய சட்டத்தின்படி நடக்க எங்களுக்கு ஆர்வத்தை தந்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ரொம்ப சுருக்கமான விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி, நம்மளுடைய கத்தோலிக்க ஆலயங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஆண்டவர் விடுதலை பயணம் 27ஆம் அதிகாரத்தில் கட்டளையிட்டார். அந்த திருவுறைவிடத்தில் செய்ய சொல்லி என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்குத்திரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும். இது நமக்கு எதையாச்சும் ஞாபகப்படுத்துதா? கரெக்ட். நம்மளுடைய திவ்ய நற்கருணை பெட்டிக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய வேறு எங்கே இருக்குது? யூத வேர்கள், பழைய ஏற்பாட்டின் வேர்கள். அதனால தான் அது நமக்கு இன்றைக்கி புதிய உடன்படிக்கையாக இருக்குது. ஆண்டவருடைய உடலும் ரத்தம் தான் நமக்கு புதிய உடன்படிக்கை. அப்போது அந்த உடன்படிக்கையின் பேழைக்கு வெளியே எப்பயுமே அணையாத ஒரு விளக்கை நம்ம எரிய வச்சுட்டே இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆண்டவர் எதையும் நிராகரிக்கலை, புதிய உடன்படிக்கையில் அதை முழுமை செய்திருக்கிறார். சரி, ரெண்டாவது கேள்வி,
ஆண்டவருடைய தேவ பயம், இறை அச்சத்தை பற்றி ஒரு வசனம் வரும்னு சொன்னேன். அது எங்கே வந்துச்சு? 63ஆம் வசனம். நம்ம அதில் வாசிக்கிறோம், உமக்கு அஞ்சி நடப்போர் யாவருக்கும் நியமங்களை கடைப்பிடிப்போருக்கும் நான் நண்பன். அப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் யாராம்? கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் இவர் ஃப்ரெண்டாக இருப்பாராம். நம்மளுடைய நண்பர்கள் சர்க்கிளை நம்ம யோசிச்சு பார்ப்போமே. நிறைய நேரங்களில் நம்ம உண்மையாலுமே கடவுளை தேடுகிறோம், கடவுள்கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்மள ஒரு சில பேருக்கு பிரச்சனை நண்பர்கள் தான். நம்மளுடைய சில சமயம் நம்ம குடும்பத்தினர்களாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருந்து அந்த உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் லைட்டாக குறைச்சிக்கிறது நல்லது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கு. உலகத்தை அன்பு செய்யாதீர்கள், ஏன்னா உலகத்தில் இருக்கிறது எதுவும் தந்தையிடமிருந்து வருவதில்லை. யாராவது ஒருவன் உலகத்தை அன்பு செய்கிறான்னா அவன் தந்தையினுடைய அன்பு அவனுக்குள்ளே இல்லை அப்படின்றார். பாருங்கள், உலகத்தை அன்பு செய்ய வேணான்னு டைரெக்டாகவே வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் உலகத்தோடு நீங்கள் நட்புறவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு எதிரியாக இருக்கிறீங்க. யாரெல்லாம் உலகத்துக்கு நண்பனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கடவுளுக்கு நீங்கள் எதிரியாகிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ டைரெக்டாக புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க பாருங்களேன். அதனால் நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களில், வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன், நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் நம்ம உலகத்தை சாராதவங்க அப்படின்றாரு. இந்த உலகத்தில் தான் இருக்கணும், உலகத்துலேருந்து ஆண்டவர் எடுக்க சொல்லி வேண்டல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தீமைகள்லேருந்து, அதனுடைய அந்த கவர்ச்சியிலிருந்து நம்ம பற்றுதல், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பற்றுதல்களிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இதான் ரோமேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், அழகான வசனம். உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளங்கள் மனங்கள்லாம் புதுப்பிக்கப்படட்டும் அப்படின்றார். உலகத்தில் எல்லாரும் போகிற மாதிரி நீங்கள் போகாதீங்கன்றார். ஏன்னா நம்ம புதிய இஸ்ரேல், பரிசுத்த இனம், குருக்களின் அரசாங்கம் நம்ம. ஸோ நம்ம பாருங்கள், திருப்பாடல் 119 120ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலுக்கிறது, உன் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகிறேன் அப்படின்றார். பாருங்களேன், இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய பயத்தில் நடுங்குறாராம். அவருடைய நீதி தீர்ப்புகளை நினச்சி அஞ்சி நடுங்குகிறாராம். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கடவுளை எங்கெங்கெல்லாம் பயந்தாங்களோ அங்கெங்கெல்லாம் பாவமே இல்லை. அட்லீஸ்ட் கடவுளை நினச்சவங்களுக்கு கூடாது. இந்த ஃபியர் ஆஃப் காட், இந்த இறை அச்சம் தூயாவினவருடைய ஒரு கொடை, 7 கொடைகளில் ஒன்று. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தேவைப்படுறது இதுதான். 2வது பயட்டி, பயபக்தி. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ திரும்பவும் நமக்கு பைபிள் சொல்லித்தருது இறை அச்சம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்மளே பயத்தை உண்டாக்குவோம். நம்ம நரகத்தை நினச்சோ இல்லை இந்த பாவத்தினுடைய விளைவுகள் நினச்சோ நம்ம பயப்பட முயற்சிப்போம். சரி, 3வது கேள்விக்கு போவோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னோம். அது எது? 105ஆவது வசனம். என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கும் ஒளியே அதுவே. பாருங்களேன், இது நம்ம நிறையா பாடல்களில் கூட பார்த்துருப்போம். என் காலடிக்கு உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கட்டளைகள் தான் விளக்கு, நான் எப்படி போகணுன்றதை காட்டுது. என் பாதைக்கும் ஒளி அதுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இது. சரி, இன்றைக்கி ரொம்ப சுருக்கமான ஒரு சில விளக்கம் மட்டும் தான் பார்க்கலாம். குறிப்பாக 28ஆவது அதிகாரம் விடுதலை பயணத்தில் 36-37 வசனங்கள் நான் வாசிக்கிறோம். பசும்பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்ற முத்திரையைப் போல பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்துவிடு. ஸோ ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு எழுதி அவங்க தலைப்பாகை மேலே அதை கட்ட சொல்கிறாரு ஆண்டவர்.
இது ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த குருக்கள், கன்னியர்கள் நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். எல்லாருமே அரசர்கள், எல்லாருமே குருக்கள், எல்லாருமே இறைவாக்கினர்கள். பட் நம்ம எல்லாமே துறவிகள். அவங்க அந்த குருத்துவத்தை போல் வராது. மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட் கிடையாது. அவங்க பணிபுரியக்கூடிய குருத்துவத்தில் இருக்காங்க. குருக்கள் பாருங்களேன், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்களாம். எவ்வளோ அழகாக இதில் ஆண்டவர் பாருங்களேன், குருக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்களேன். அருள் சகோதரிகள் குருக்களுக்கு, அவங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க. நம்மளுடைய குடும்பத்திலேருந்து யாராச்சும் அந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்கள அனுப்புவோமா? யோசித்து பார்க்கணும். சரி, ரெண்டாவது நம்ம போவோம். லேவியர் 20ஆம் அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசித்தோம். அதில் 2வது வசனம் நம்ம பார்க்குறோம். இந்த மோலேக்குக்கு நீங்கள் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம லேவியர் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துலேயும் பார்த்தோம். இந்த மோலேக்குன்றவங்க அம்மோனியர்கள் கடவுளாக நினச்சி வழிபட்டாங்க. அவங்களுடைய அந்த மோலேக்கை இவங்க சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும்னா மனுஷ குழந்தைகளை அவங்க பலியிடுவாங்க. ரொம்ப கொடூரமான ஒரு இது. ஆண்டவர் அதனால தான் இதை நீங்கள் மூளைக்குக்கெல்லாம் நீங்கள் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல கட்டளை கொடுக்குறாரு. அப்போ தான் நீங்கள் பரிசுத்த ஜனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. எரேமியா 32ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவங்களை அதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் இவங்க பலியிட்டுருக்காங்க அப்படின்னு. பின்னாடி அப்போ இஸ்ரேல் மக்கள் பின்னாடி எரேமியா இறைவாக்கினர் காலத்தில் இவங்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல். ஆண்டவர் கொடுத்து இந்த கட்டளையெல்லாம் இஸ்ரேல் மக்கள் மீறுறாங்க. ஆக்சுவலாக மெக்சிகோ மாகாணத்தில் ஆஸ்டாக் அப்படின்ற ஒரு ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் பலி செலுத்திக்கிட்டு மனுஷனுடைய இதயத்தெல்லாம் அவங்க கடவுளுக்கு இவங்க பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கொடூரமான இந்த காலகட்டத்தில் இது 1500களில் நடந்தது. அந்த டைமில் குவாதலூப்பேன்ற இடத்துல மாதா காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து இந்த ஆஸ்டாக்ன்ற இந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சி இந்த தப்பறையான இந்த பொய்யான வழிபாடுகள் எல்லாத்தையும் மாதா குறைச்சாங்க. இல்லைன்னா அத்தனை பேரை மனுஷங்களை பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. மாதாவினுடைய காட்சினால தான் அது நின்றுச்சு. அதனால தான் நம்ம பார்க்குறோம் குவாதலூப்பே மாதா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானவங்க அமெரிக்காவில். அவங்களுடைய அந்த புகைப்படத்தை அந்த துணியில் வேறு விட்டுட்டு சென்றிருக்காங்க. நம்ம அந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே நம்ம போகல, அதன் விளக்கங்களுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளலாம், ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி குழந்தைகளை மனுஷங்களை பலி கொடுத்துட்டு இருந்த அதே போல் ஒரு வெறும் 500 வருஷங்களுக்கு முன்னாடி 1500 மெக்சிகோ மாகாணத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. ஸோ இது நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னாக்கா லேவியர் 20ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் பாருங்கள், குறி சொல்வரையும் மைப்போடுவரையும் பின்பற்றி வழி தவறியோரை எதிர்த்து என் முகத்தை திருப்பி கொண்டு அவர்கள் இனத்தில் இராதபடி அழிப்பேன் அப்படின்றாரு. கடவுளுக்கு குறி பார்க்குறவங்க, மை போடுறவங்க, இந்த நாள் பார்க்குறவங்க, நட்சத்திரம் பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, நேரங்காலம் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் கடவுளுக்கு அருவருப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவங்க இனத்தில் இல்லாதபடி அழிப்பேன் அப்படின்றாரு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம நிறைய பேர் நம்மளை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கத்தோலிக்கர்களாக அவங்க ஜாதகம் ராசி பலன்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரிந்து போன சகோதரர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நிறைய பேர் நம்மளுடைய திருச்சபையில் அதுமாரி பழக்கத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லணும், நீங்கள் 10 கட்டளையில் முதல் கட்டளையை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு கனிவோடையும் மரியாதையோடையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்மளுடைய அடுத்திருப்பவர் பாவத்தில் விழுந்தார்னா கனிவோடையும் மரியாதையோடையும் அன்போடையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே படித்தோம். ஆண்டவர் ஏன் அப்படி சொல்கிறார் பாருங்கள், 7வது வசனத்தில், எனவே நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராக்குங்கள், ஏனெனில் நான் உங்கள் கடவுள். அல்டிமேட்டாக அவர் திரும்ப ஆண்டவர் சுற்றி வருது, நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், தூய்மையாக இருக்கிறேன், நீங்களும் தூய்மையாக இருங்க. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். பாருங்கள், நம்ம இச்சைக்குரிய பாவங்களை விழுகிறதுக்கு எவ்வளோ கொடூரமான தண்டனை ஆண்டவர் சொல்ல போகிறேன். அவர்கள் கொல்லப்படணும், எல்லா இச்சைக்குரிய பாவங்களுக்கும் கொல்லப்படணும். ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய சிந்தனையிலேயோ கண்கள்லேயோ இதயத்திலேயோ கூட இந்த பாவங்களை செஞ்சால் நம்ம எரி நரகத்துக்கு ஆளாகும் அப்படின்றார். ஆக்சுவலாக அது அப்போ எவ்வளோ ரொம்ப கடவுளுடைய பார்வையில் சீரியஸான ஒரு பாவம் பாருங்களேன்.
நம்ம நிறையா பரிகாரம் பண்ண வேண்டி இருக்கிறது. சிந்தனையை பரிசுத்தப்படுத்தவும், கண்களையும் சிந்தனைகளையும் மனதையும். ஃபாஸ்டிங் இருக்கணும். முட்டி வலிச்சாலும் அந்த முட்டி வலியை ஒப்பு கொடுக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை ஒப்பு கொடுக்கலாம். டெய்லி 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரிகாரமாக நிறைய பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 4 விஷயங்கள் பண்ணால் தான் இந்த பாவங்கள்லேருந்து வெளியே வர முடியும். முதல் விஷயம் நிறைய ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதனால நம்ம 4 ஜெபமாலைகள், திருப்பலிக்கு போகிறது, நற்கருணை சந்திப்பு இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நிறைய ஜெபத்தை அதிகரிக்கணும். ஜெபத்தின் நேரத்தை அதிகரிக்கணும். அப்புறம் குவான்டிட்டி, அதனுடைய தரத்தை அதிகரிக்கலாம். முதல்ல குவான்டிட்டி அதிகப்படுத்தலாம், நேரத்தை அதிகரிப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய தரத்தை, குவாலிட்டி அதிகரிச்சுக்கலாம். ஸோ நிறைய ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 2வது, உடலை வருத்தாமல் அதில் விட்டு வெளியே வர முடியாது. அதுக்கு நிறைய வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2வது ஸ்டெப்பு உடலை வருத்தணும், உபவாசம் இருக்கணும், நான்வெஜ் தவிர்க்கணும், ஸ்வீட் ஏதாச்சும் நம்ம உடலுக்கு கொடுக்கறத நிறுத்தி அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பலப்பட்டுரும். 3வது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோன்னே உலகத்துலேருந்துலாம் விடுபட ஆரம்பிக்கணும். விடுபட ஆரம்பிக்கும் போது ஒரு வெறுமை கிடைக்கும். ஸோ உலகத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்றது தான் அந்த 3வது ஸ்டெப்பு. அந்த வெறுமை வருது பாருங்கள். 4வது, அதை நன்மையினால் நிரப்ப ஆரம்பிக்கணும். நன்மைனா என்னது? நம்ம வாசிச்சோம் பாருங்கள், திருச்சட்டத்தில் அந்தளவுக்கு நேசிக்க ஆரம்பிக்கணும். பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இறைவார்த்தையினால் நல்ல விஷயங்களை இதை சிந்திக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி உலகத்தை சொல்கிறது கேட்டு நம்ம ஏமாந்தோம். அதனால தான் 3வது ஸ்டெப்பில் உலகத்தை கட் பண்ணுறோம். உலகத்தின் நபர்கள், இடங்கள், அந்த பொருட்கள் எதெல்லாம் பாவத்தில் விழுக்குது அதெல்லாம் கட் பண்ணோம். பட் கட் பண்ணால் மட்டும் பார்த்தாது. 4வது, பைபிள்னால் நிரப்பணும். புனிதருடைய வாழ்க்கையை படிச்சுச்சா இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களான்னு சொல்லி அவங்கள போல் வாழணும்னு ஆசைப்படலாம். அதை நம்ம மனசுக்குள்ளே போட்டு ஆசைப்படலாம். ஸோ ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வேலையிலையோ படிப்புலையோ நம்ம பிஸியாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 4 விஷயங்கள் பண்ணால் நம்முடைய சிந்தனை, கண்கள், நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகள், ஆன்மாவினுடைய பவர்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பரிசுத்தமாக ஆரம்பிக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் வாசித்த திருப்பாடலில் ஒரு சில வசனங்கள், முக்கியமான வசனங்களை வந்து நம்ம நினைவுபடுத்தி கொள்ளலாம். குறிப்பாக 55வது வசனத்தில், ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகிறேன், உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன். அப்போ பாருங்களேன், நம்ம திருப்பாடல் 1 வாசித்தோம், அவருடைய திருச்சட்டத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி. நம்ம உண்மையிலேயே கடவுளில் ஆழமாக இருந்தோன்னா இரவில் கூட நம்ம மனசு வந்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றும். நம்ம அதாவது திருப்பாடல் 16 7வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி, இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நைட்டு தூங்கும்போது கூட நம்ம ஆன்மா நம்மளை பாவம் செய்யாதவர் எச்சரிக்குமா. அதே போல் தான் நம்ம திருப்பாடல் இனிமேல் பின்னாடி வாசிப்போம். 42ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார், இரவு தோறும் நான் அவரை பாடுவேன், எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். நைட்டு ஃபுல்லாக அவர் கடவுளை பாடுவாராம். நைட்டு ஃபுல்லாக அவரை கடவுளை நோக்கி மன்றாடுவாராம். அதனால தான் பாருங்கள், புனித ஜான் போஸ்கோக்கெலாம் கனவுல வந்து ஆண்டவர் பேசுவார். என்ன நடக்க போதோ அதை வந்து வெளிப்படுத்துவார். புனிதர்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களோட சப்ளிமினியல் ஹார்ட்டில், சப்ளிமினியல் மைண்டில் கடவுளை தவிர வேறு எதுவுமே இருக்காதான். அவங்க தான் புனிதர்களாம். அப்போது நமக்கும் நம்மளுடைய ஆள் மனசில் என்ன இருக்கோ அது நம்மளுடைய கனவுகளில் வெளியே வரும். சில சமயம் அது நம்மளுடைய ஆள் மனசில் இருக்கிறதாக இருக்கும், சில சமயம் சாத்தான் கொண்டு வரதாக இருக்கும், அல்லது 3வது அது கடவுளிடமிருந்து வரக்கூடிய கனவாக இருக்கலாம். இந்த 3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று நம்மளுடைய ஆள் மனசாக இருக்கும், நம்மளுடைய ஆள் மனசின் விருப்பங்களாக இருக்கும், அல்லது சாத்தானிடம் அல்லது கடவுளிடமிருந்து வரலாம். ஆனால் புனிதர்களுக்கு பாருங்கள், அந்தளவுக்கு அவங்க கடவுள்லேயே ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இரவில் கூட அவங்களோட ஆன்மா கடவுளை வந்து போற்றும், பாவம் செய்யாதவரை எச்சரிக்கும், மன்றாடும் தூங்கும்போது கூட. சரி, தொடர்ந்து பார்த்தோன்னா 61வது வசனம் பாருங்கள், தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்கினர், அப்போது ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். பாருங்களேன், நம்ம சாத்தா வந்து பிடிச்சி எவ்வளோ தான் இருக்குன்னா கூட ஆண்டவருடைய வார்த்தைகளையும் சட்டங்களையும் மறக்கவே கூடாதான். அதுதான் போய் இந்த லோயலாக என்ன சார், கஷ்டம்தான். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோமே ஒழிய
வெளியே நம்ம சொல்யூஷன் யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்போ இந்த லோயலா என்ன செய்ய கூறுகிறார், ஒரு நாளைக்கு 4-5 முறை அவர் வந்து தியானம் செய்ய சொல்கிறார். அவர் அப்படி தான் பண்ணுவார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபிப்பாராம், வேலைக்கு மத்தியிலும். ஸோ நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்ம என்ன யோசிக்கலாம், மேபி ஒரு நாளைக்கு 4 அல்லது 3 ஜெபமாலை, மாதா கொடுத்த 153 சொல்கிறோமா, காலையில் 50, சாயந்தரம் 50, நைட் 50. அட்லீஸ்ட் நம்ம இப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க நமக்கு எவ்வளவு தான் துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அந்த தீயோனினுடைய கட்டுகள் நம்மை இறுக்கினாலும் நம்ம அவரோட சட்டத்தை மறக்க மாட்டோம், வழி தவற மாட்டோம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா நம்ம அவருக்காக நம்ம முயற்சி பண்ணுறதை அவர் பார்க்குறாருல, கண்டிப்பாக அவர் இறங்கி நமக்கு உதவி செய்வார். அதே போல் பாருங்கள், 62வது வசனத்தில் பாருங்கள், நீதி நிறைவும் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவிலும் எழும்புகிறேன். நைட்டு கூட எந்திரிச்சு அவர் வந்து அவருடைய நீதி தீர்ப்புகள் நினச்சி அவரை புகழ்ந்து பாடுவாராம். பாருங்களேன், இந்த துறவிகள் இருப்பாங்க தெரியுமா, மங்ஸ், அவங்க வந்து இந்த துறவற மடங்களில் நைட்டு எந்திரிச்சு ஜெபிப்பாங்க. அந்த பழக்கம் இருந்தது. புனித லோயலா என்ன செய்கிறோம், நைட்டு எந்திரிச்சு ஜெபிவார். நைட்டு எந்திரிச்சு ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, சாட்டையால் அடிச்சுக்குவாராம் நடு ராத்திரி. யோசிச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோ டயர்டாக தூக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்களோட மனசில் இருக்க நெருப்பு பாருங்களேன். இப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியர் மாதிரி அவரோட சட்டத்தை நினச்சி அவங்க மனசு உருகுது. கடவுளோட சட்டத்தை கடைபிடிக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ இறங்குறாங்க பாருங்களேன். நம்மளால் உடனடியாக அது மாதிரிலாம் பண்ண முடியாது, பட் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இவங்கள மாதிரி எனக்கு வாழணும்னு ஆசைன்னு. இப்படி ஜான் மரி வியானி கூறுகிறார், நைட்டு நடு சாமத்தில் எந்திரிச்சு ஜெபிக்கிறது ஒரு உறுத்தல் முயற்சி அப்படின்றார். ஏன்னா அவ்வளோ தூக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அந்த டைமில் எந்திரிச்சு ஆண்டவரை நான் பரிகாரமாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறது ரொம்ப நமக்கு நிறைய ரிவார்ட்ஸை பெற்றுத்தரும், ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பாருங்கள். 67வது வசனம், 71வது வசனம், 75வது வசனத்தெலாம், நீர் என்னை தண்டிக்கும் முன், ரொம்ப முக்கியமான விஷயம், நீர் என்னை தண்டிக்கும் முன் நான் தவறி அடைந்தேன், ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைபிடிக்கிறேன். பாருங்களேன், ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தவறி அடைந்தாராம். ஆனால் அவர் தண்டித்ததுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறார், அவர் கட்டைகளை கடைபிடிக்கிறாராம். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நடக்கும். இங்கே தாங்க முழு ஞானமும் இருக்குது. பாருங்களேன், அவர் தொடர்ந்து பாருங்கள் மற்ற வசனங்களை, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, எனக்கு துன்பம் விளைந்தது எனது நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு, ஒரு துன்பம் வந்திருக்கு. அது வந்து உடல் சார்ந்த துன்பமாக இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்த துன்பமாக இருக்கலாம், இல்லை ஒரு பாவ அடிமைத்தனமாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே தான் ஃபுல் ஞானம் இருக்குது. நம்மளால் அதை பார்த்து சொல்ல முடியுமா, எனக்கு இது வந்தது நல்லது தான், ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தேன், அவரோட விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன், எனக்கு துன்பம் விளைந்தது நல்லது சொல்ல முடியுமா நம்மளால்? யோசேப்பை போல், பழைய ஏற்பாட்டு யோசிப்பாருங்க, அவருக்கு துன்பம் வந்துச்சு, அது நல்லதாக அவர் பார்த்தார். இதில் பாருங்கள், தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என நான் அறிவேன், நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. அப்படின்னா நீங்கள் என்னை தாழ்த்தினது நல்லது தான் ஆண்டவரே, நீங்கள் என்னை அடித்தது நல்லது தான், எனக்கு துன்பங்களை கொடுத்தது நல்லது தான், ஏன்னா அதனால தான் நான் உங்களுடைய நீதிமுறைகளை, விதிமுறைகளை, கட்டளைகளை நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன், அதை நான் கற்றுக்கொண்டேன். உங்களுடைய நீங்கள் எடுத்த முடிவு சரிதான் ஆண்டவரே, உங்களுடைய நீதி தீர்ப்பு, நீங்கள் என்னை குறித்து கொடுத்த அந்த தீர்ப்பு சரிதான், எனக்கு நீங்கள் இந்த துன்பத்தை அனுமதிச்சிங்கள்ல அது சரிதான் ஆண்டவரே, நான் அதுக்கு தகுதி தான், ஏன்னா நான் அவ்வளோ மோசமானவன். இங்கே தாங்க எல்லா உச்சக்கட்டமான தாழ்ச்சியும் ஞானமும் அடங்கியிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒருவேளை நம்ம பாவத்தினால அது வராமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம அதை நம்மளுடைய ஒரு மனமாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த திருப்பாடலில் வருவது போல். அதனால் நாம் அவருடைய விதிமுறைகளையும் அவருடைய கட்டளைகளையும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு
புரிஞ்சு கொண்டு ஆழமான ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை இன்னும் நுணுக்கமாக தெளிவாக அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும், ஓகே ஆண்டவரே, இது நான் என்னுடைய ஏதாவது ஒரு பாவத்துக்காக இருக்கும், ஓகே நான் அதை மாற்றிக்கிறேன். இதை தான் நம்ம இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 5வது அதிகாரம் 17வது வசனம், நீதிமொழிகள் 3:11-12, எபிரேயர் 12:6, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாத்துலேயும் கடவுள் யாரையெல்லாம் தன் மகளாக கருதுகிறார்களோ அவர்களை தான் கடவுள் ஒழுங்குபடுத்தி ஒழுக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு தண்டிப்பார், அடிப்பார், ஒழுங்குபடுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் நம்மளை பிள்ளையாக நினச்சாருனா தான் அவர் நம்மளை இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிச்சு நம்மளை தண்டிப்பாராம். நல்லா பாருங்களேன், பாவம் செஞ்சிட்ருக்கவங்களாம் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. கடவுளை அவங்கள பிள்ளைகளாக பார்க்கல. ஆனால் நம்மளை பாருங்கள், ஏதாவது சின்னதாக பண்ணிட்டா கூட நமக்கு நிறையா பிரச்சனை துன்பங்கள் வரும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை குறித்து அவ்வளோ நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்க்குறாருன்னு அர்த்தம். அவருடைய பொண்ணாக பையனாக பார்க்குறாரு. அதனால தான் நம்மளை கொஞ்சம் கூட நவராமல் கரெக்டாக வச்சுருக்காரு. ஒருவேளை நிறையா பணம் கொடுத்தா அவர் விட்டு போயிடுவோம், நிறைய இன்பம் கொடுத்துட்டா அவர் விட்டு போயிடுவோம். அதனால தான் கரெக்டாக விட்டு பிடிச்சி நம்மளை ஆண்டவர் அவர் கூடவே வச்சுருக்காரு. இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் ஆண்டவர் விட்டு போகவே மாட்டோம். ஆண்டவர் நம்ம முணுமுணுக்கவே மாட்டோம் இஸ்ரேல் மக்களை போல். தொடர்ந்து பாருங்கள், 68வது வசனத்தில் அழகான ஒரு ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மையே செய்பவர், எனக்கும் விதிமுறைகளை கற்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, யூ ஆர் குட், யூ ஆல்வேஸ் டூ வாட் இஸ் குட். அழகான ஜெபம் பாருங்கள். எனக்கு கற்றுத்தாங்களேன், உங்களை போல் நல்லவராக இருந்து நன்மையே செய்கிறது கற்றுத்தாங்களேன்னு சொல்லி அழகாக கேட்குறாரு பாருங்களேன். 72வது வசனம் பாருங்கள். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்னும் வெள்ளி காசுகளுக்கும் விட எனக்கு மேலானது. நேற்று நம்ம வாசித்தோம் இல்லையா, பெரும் செல்வத்தில் நான் மகிழ்ச்சி அடைவதை விட உங்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி திரும்ப அவர் சொல்கிற பாருங்க, 1000 பொண்ணும் காசு எனக்கு கொடுக்கறத விட மேலானது உங்களுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய சட்டம். இது ஆண்டவர் மலைப்பொழிவில் நம்ம வாசிப்போம். ஆண்டவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை அப்படின்னு சொல்லி அது அப்படியே இங்கே ஒத்துப்போது பாருங்கள். ஆண்டவர் திருவாய் மலர்ந்த சட்டங்கள் பொன்னும் வெள்ளியை விட மேலானது. 73வது வசனம் பாருங்கள். கைகளே என்னை உருவாக்கினர், என்னை வடிவமைத்தனர். அதை நம்ம ஆழமாக யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவருடைய கை நம்மளுடைய அம்மாவுடைய உதிரத்தில் இருந்தப்ப, வயிற்றில் இருந்தப்ப அவருடைய கை நம்மளை தொட்டு உருவாக்குனுச்சான். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நெருக்கமாக நம்மளை வச்சுருக்காரு பாருங்களேன். பைபிள் சொல்லுது, அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கினதான், நம்மை வடிவமைத்ததான். ஆண்டவருடைய அன்பு நம்ம உணரலாம் இந்த வசனத்திலிருந்து. அதே போல் பாருங்கள், 82வது வசனத்திலேருந்து 84 வரைக்கும். வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயினர், எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர். எவ்வளோ அழகான ஜெபம் பாருங்கள். எப்போ ஆண்டவர் எனக்கு ஆறுதல் தருவீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அல்டிமேட்டாக அவர் கூட பேசணும், அவர் கூட உறவில் இருக்கணும். கஷ்டம் இருந்தாலும் அவர்கிட்ட பேசலாம், சந்தோஷம் இருந்தாலும் அவரை புகழலாம். அவர் பாருங்கள், தொடர்ந்து புகை படிந்த தோற்பை போல ஆனேன், உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லையே, உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும். எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்களேன். நம்மளும் இதை அழகான ஒரு ஜெபமாக மாற்றலாம். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன், உம் ஊழியன் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அப்பா, உதவி புரி, இறங்கி வாங்க, உங்கள் பேரன்பை முன்னிட்டு இறங்கி வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். தொடர்ந்து பாருங்கள், 92வது வசனத்தில், உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாது இருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பைபிள் தான் அவருக்கு மனசுக்கு இன்பமும் ஆறுதலும் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லி. இல்லைன்னா அவர் மடிந்து போயிருப்பாராம், எப்பயோ செத்து போயிருப்பாராம். உங்களுடைய வார்த்தைகள் மட்டும் இல்லைன்னா. எவ்வளோ அழகான ஜெபம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளுடைய ஜெபங்களை நம்ம இணைச்சிக்கலாம். 97வது வசனம் பாருங்கள். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், நாள் முழுதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன். நம்மளும் இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து சொல்ல முடியுமா இதை?
ஆண்டவரே நாள் முழுதும் இதையே நான் சிந்திக்கிறேன். நேதனமாக தான் பார்த்தோம். எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள் அந்த திருச்சட்டத்தை. இப்படி ஒருத்தரை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இஸ்ரேல் மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். பட் அவங்க ஏமாற்றிட்டாங்க. புதிய இஸ்ரேலாக இருக்கிற நம்மளாத ஆண்டவரை ஏமாற்றாமல் இருப்போமா? முயற்சிக்கலாமே, ஆசையாச்சு படலாமே. தொடர்ந்து பாருங்கள் 98லேருந்து 100. என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உம் கட்டளைகள். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கிறேன். அப்போ பாருங்கள், எதிரியை விட இவர் ஞானியாக இருக்கிறான். அவருக்கு சொல்லித்தர டீச்சர்ஸை விட இவர் விவேகம் உள்ளவராக இருக்கிறாராம். ஏனெனில் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கிறேன். அப்போ பைபிளுடைய வசனங்களை யோசித்து அதை படித்து அதையே தியானிக்கும் போது எதிரிகளை விடவும் டீச்சர்ஸை விடவும் நம்ம ஞானிகளாகவும் விவேகம் நிறைந்தவர்களாகவும் இருப்போம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் அதில் தான் ஞானம் இருக்குது. அதை சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எண்ணங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம வித்தியாசமாக பார்ப்போம். நம்ம பைபிளின் அந்த லென்ஸிலேருந்து அந்த கண்களிலிருந்து பார்ப்போம். பாருங்கள், அது மட்டும் இல்லை, முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளவன் நானேன், ஏனெனில் நியமங்களை கடைப்பிடிக்கிறேன். பாருங்கள், முதியோரை விட, டீச்சர்ஸை விட, ஆசிரியர்களை விட, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களை விட, எதிரிகளை விட இவர் தான் ஞானம் மிக்கவராக இருக்கார், நுண்ணறிவு மிக்கவராக இருக்கார், விவேகம் மிக்கவராக இருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இதுக்கெல்லாம் காரணம் அவர் திருச்சட்டத்தை பற்றி எப்பவுமே சிந்திக்கிறார், இரவும் பகலும். 103வது வசனம் பாருங்கள். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனிலும் இனிமையானவை. எப்படி நேசிக்கிறார் பாருங்களேன். சாப்பாடு மாதிரி இருக்குதான் அவருக்கு இறை வார்த்தை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் உயிர் வாழ்கிறான். அப்போது கடவுளுடைய வார்த்தை நமக்கு சாப்பாடு மாதிரி இருக்கணுமா? தேனை விட அது இனிமையாக இருக்கணுமா? ஏன்னா பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கவங்க நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க? சாத்தான் என்ன சொன்னிச்சு? உடம்பு நமக்கு என்ன சொன்னிச்சு? பொய்யை சொல்லி நம்ம நிம்மதியாக தான் கெடுத்துச்சு, நம்மளை பாவத்தில் தான் விளை வச்சிச்சு, எல்லாத்தையும் சொதப்ப வச்சிச்சு. ஆனால் கடவுளுடைய வார்த்தைகள் பாருங்கள், நமக்கு எவ்வளோ அறிவு தெளிவு தருது. எப்படி பரிசுத்தமாகணும், இப்போ நம்ம அதான் கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளை எவ்வளோ ஞானம் மிக்கவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக, நுண்ணறிவு மிக்கவர்களாக மாட்டுது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம். நமக்கு உண்மையிலே ஞானம் தேவை, நுண்ணறிவு தேவை, அதுக்கப்புறம் விவேகம் தேவை. நமக்கு எப்படி வாழணுன்னே தெரியலனா சிம்பிள், இந்த பைபிள் எடுத்து படித்து புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து படித்து அதையே தியானிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எல்லா ஞானமும் கொடுக்கப்படும். கடைசியாக இந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். 113ஆம் வசனம் பாருங்கள். இருமனதோரை நான் வெறுக்கிறேன், திருச்சட்டத்தின் மீது பற்றுக்கொள்கிறேன் அப்படின்றார். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, இந்த டபுள் மைண்டடாக இருப்பாங்க தெரியுமா, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. கடவுள் நம்ம மனசில் அது தப்புன்ற மாதிரி உணர்த்துறான்னா அதை செய்ய வேண்டாம், இல்லை சரின்ற மாதிரி உணர்த்தினான்னா அது செய்யலாம். அதுக்காக பாவத்தை செய்ய முடியாது, சரின்னு நினச்சிட்டு நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. பட் ஒரு சில விஷயங்கள் அது ஸ்க்ரூப்லாசிட்டி அப்படின்வாங்க, அதாவது குற்ற உணர்வு மாதிரி, இது சரியா தப்பான்ற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சில பேருக்கு இல்லை வெஜ்ஜு தான் நான் சாப்பிட்ணும், நான் கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும்னு தோணுது, ஆனால் நான்வெஜ் பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணுது. அப்படின்றப்ப இருமனதாகிடுது. இப்போ அங்கே ஒரு பக்கம் இழுக்குது, இன்னும் வேணான்னு தோணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுதான் பாருங்கள், ரோமையர் 14ஆம் அதிகாரம் 22-23 பாருங்கள். தேர்ந்து தெளிந்து எடுத்த முடிவை செயல்படுத்தும் போது மனசான்றின் உறுத்தலுக்கு ஆளாகாதோர் பேறு பெற்றோர். ஸோ ஓகே, நான் இனிமேல் நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி, நான் என் பாவத்துக்கு பரிகாரமாக நான் ஒரு வருஷத்துக்கு நான் வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறோன்னா, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை பார்க்கும்போது திரும்பவும் டபுள் மைண்டடாக அதை போய் சாப்பிட்றக்கூடாது. அதான் பாருங்கள், நல்லதோ கெட்டதோ என்னை ஐயத்தோடு உண்போர் தண்டனை தீர்ப்பை பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செயல்படவில்லை. உறுதியான மனநிலையோடு செயல்படாததெல்லாம் பாவமே. அழகாக பைபிள் சொல்லிடுச்சு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதனால தான் இந்த இரு மனதாக இருக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெளிவாக ஒன்று உள்ளே போயிடணும், இல்லைன்னா போகாமல் இருக்கணும். இதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களையும் பாருங்கள். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றை கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகின்ற கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள, பாருங்கள், அந்த இருமனமுள்ள நிலையற்ற
போக்குடையவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஏதாவது பெற முடியும் என நினைக்காது இருக்கட்டும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது இருமனதாக இருக்கக்கூடாதான். அங்கே ஒரு இருமனது இருக்குது பாருங்கள். முடிவெடுக்கிறதுல ஒரு இருமனது, ஜெபிக்கும் போது இருமனதோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யாக்கோபு 4:6-8 வாசிக்கிறோம். அப்போது டபுள் மைண்டடே இருக்கக்கூடாது. அந்த டபுள் மைண்ட் இருக்குன்னா ஏதோ போராட்டம் நடக்குதுன்னு அர்த்தம், ஆவியானவருக்கும் மாமிசத்துக்கும் சாத்தானுக்கும் உலகத்துக்கும். அதனால் முடிஞ்சளவு நம்ம இந்த இருமனதோடு ஜெபிக்கிறதையும் இருமனதோட முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க முயற்சிக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் சொல்லணும், மாதா சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். கடைசியாக பாருங்கள் 114, நீரே என் புகழிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, உண்மையை நான் நம்புகிறேன். அம்மா, நான் உங்களை நம்புகிறேன். இந்த ஒரு ஜெபத்தோடு நம்ம இன்றைய தினத்திற்கான இந்த விளக்குரையை நம்ம நிறைவு செய்யலாம். நம்மளுடைய ஜெபங்களை இந்த திருப்பாடலினுடைய வார்த்தைகள் எடுத்து நம்ம அதோட இணைஞ்சு ஜெபிக்க முயற்சிக்கலாம். ஏன்னா மாதாவுடைய வார்த்தைகளும் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் திருப்பாடல் நிறைஞ்சதாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதிலெல்லாம் இறைவார்த்தை அப்படின்றதுனால ஆவியானவரனுடைய அந்த அசைவாடுதல் செயல்பாடுகள் இருக்கும். அதனால் நம்முடைய ஜெபங்களில் இந்த வார்த்தைகளையும் இந்த வரிகளையும் வசனங்களையும் எடுத்து அதை நம்ம ஜெபமாக்க முயற்சிக்கலாம். நாளை தினம் நாளைக்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.